இன்றைக்கி சண்டே சிக்கன் வாங்கியாச்சு. இது வந்து சிக்கனு ஒரு 1.5 கிலோ அளவு வாங்கியாச்சு சிக்கனு. இதை வந்து இன்றைக்கி வந்து சுத்தர கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் எப்படி அலசுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து கறி மூழ்கிற அளவு நல்லா என்ன பண்ணணும், தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டுறணும். திறந்து விட்டு நல்லா அலசணும். நல்லா அலசிட்டு ஒரு 2 முறை இந்த மாதிரி அலசணும், தண்ணி மூழ்கிற அளவு. இப்போ 2வது முறை இந்த மாதிரி சிக்கன் எப்பயுமே மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி திரும்ப 2வது முறை திரும்ப நல்லா அலசிக்கிறணும். இப்போ வந்து நல்லா உப்பு போட்டுக்கிறேன்னு, அப்புறம் என்ன பண்ணணும், நல்லா ரொம்ப சிக்கனமாக இல்லாமல் நல்லா தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்னு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசணும். இப்படி நல்லா அலசணும். இப்போ தண்ணி திரும்ப உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு, இதில் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்க ஒரே ஒரு என்னன்னா, இப்போ ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து இங்கே பாருங்கள், இந்த வலுவலுப்பாக இருக்குது, க்ளீனாக தெரியுதா? ஒரு சிக்கன் பீஸ்லையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டோன்னா கவுச்சியே இருக்காது. அவ்வளோதான். இதுதான் சிக்கன் வந்து அலசுனா நாட்டுக்கோழி போல் டேஸ்ட்டாக இருக்கும், கவுச்சி இல்லாமல். இப்போ மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அந்த வளவளப்பெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு கவுச்சி ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.